சூர்யா. டாடி. ஏய் உட்கார். நம்ம கோர்ட்டுக்கு போனோம், முன்ஜாமீன் வாங்கணும்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம் மேடா. ஆனா கடைசியில எல்லாம் வேற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஆமா டேட். அங்க பொங்கல் திருவிழால நந்தினியோட சிஸ்டருக்கு என் செல்போனை கொடுத்து எல்லாத்தையுமே அங்க ரெக்கார்ட் பண்ண சொன்னேன் டாடி. அவன் அதுல உதைச்சது ரெக்கார்டா இருந்துச்சு. நல்ல வேளை கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் எதிர்ச்சியா அதை பார்த்தேன். அதான் நான் டக்குன்னு திரும்பி போயிட்டேன். ஆனா ஏதோ கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் தாய் குலத்தோட கார்ல போயிட்டு இருந்தீங்களே. நான் பேசுறது அவங்களுக்கு கேட்டுட்டா எல்லாமே சொதப்பி இருக்கும். அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லலான்னு கிளம்பிட்டேன். சூப்பர்ரா. நான் கூட எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு யோசிச்சுட்டு. நந்தினி வரா. நந்தினி என்னம்மா துவைக்க கிளம்பிட்டியா? ஆமாங்க ஐயா, கையில துவைக்கிற துணி நிறைய சேர்ந்துருச்சு. அதான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, நீ வச்சுட்டு வா. ஐயா சந்தோஷமா பொங்கல் கொண்டாட போன இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. நல்ல வேளை ஒரு வழியா எல்லாமே சுமூகமா முடிச்சிருச்சு. ஆமாங்க ஐயா, நானுமே இதை எதிர்பார்க்கல. அந்த சுதாகர் நம்ம தென்னந்தோப்புல தேங்காயை திருடும் போது நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன்ல, அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு மோசமா பழி வாங்குறாரு. அவனுக்கு என்னமா மரியாதை இருக்கு? கொலைகாரன் பையன். அந்த கொலைகாரனுக்கு தானே நம்ம தென்னந்தோப்பை கொடுத்து வச்சிருக்கீங்க. டேய் அதெல்லாம் உங்க அம்மா செஞ்ச வேலைடா. சீக்கிரமே ஒரு நல்ல ஆளை பார்த்து குத்தகையை மாத்தி விட்டுறலாம். டேய் சூர்யா, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு கையில ஆதாரத்தோட அந்த சுதாகரை கூட்டிட்டு போய் நிறுத்தலன்னு வச்சுக்கோ, நந்தினி மேலதான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. நேரம் பெரிய கஷ்டமா இருக்கும். ஆமாங்க ஐயா, உங்க எல்லாரையும் ஊருக்கு கிளம்ப சொல்லும் போது என் மனசுல இருந்தது ஒண்ணுதான். அது முழுக்க முழுக்க என் வீட்டோட பிரச்சனை. அதுக்கும் உங்களுக்கும் எந்த வகையிலயும் சம்பந்தமே இல்லை. தேவையில்லாம உங்க யாரையும் அதுல இழுத்து விட வேண்டாம் தான் நினைச்சேன். அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா அம்மாவோட கோபம் இன்னும் பெருசாகும்னு நினைச்சேன். அதுக்குதான் கிளம்புங்கன்னு சொன்னேன். ஆனா உன்னையும் குடும்பத்தையும் அப்படியே ஸ்டேஷன்ல விட்டுட்டு கிளம்பும் போது என் மனசுக்குள்ள அப்படி ஒரு குற்ற உணர்ச்சிமா. நானும் சூர்யாவும் கோர்ட்ல போய் முன்ஜாமீன்லாம் மூவ் பண்ணலான்னு வேற ஒரு பிளான்லாம் வச்சிருந்தோம். இருந்தாலும் அந்த தனியா ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நல்ல வேளை சூர்யா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. சூர்யா சாருக்கு தான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். டேய் நீ என்ன ஒரு மாதிரியாவே இருக்க? அது அந்த சுதாகர் தாய் குலம். டேய் என்னடா முழுங்கி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவா சொல்லி. என்ன ஒண்ணு இல்ல டாடி, லைட்டா. ஓகே பை. டேய் அது ஒண்ணு இல்லம்மா, ஊர்ல நடந்த விஷயம் அவனை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஆனா நந்தினி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏங்க ஐயா? என்ன, இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பழைய சூர்யாவா மாறிட்டு இருக்கான். தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி போய் நின்று எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பான். அவன் மனசுக்கு சரியாகிற வரைக்கும் அவன் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். அவ்வளவு ஃபயரா இருப்பான். அந்த பழைய சூர்யாவை இப்பதாமா பாக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆனா என் மனசுக்குள்ள பயம் தாங்கயா நிறைஞ்சிருக்கு. ஏமா? ஏன்? ஊர்ல இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. அப்பா அம்மாச்சி தங்கச்சிங்க எல்லாருமே அங்கேயேதான் இருக்காங்க. சுதாகர் ஆளுங்க மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு எனக்கு திக்குன்னு இருக்குங்க ஐயா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாத. ஈஸியா சொல்றீங்க. எவனோ ஒருத்தர் ராத்திரியில கல்லெறிஞ்சா கூட அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏமா, நீ இதை யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? அதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி உன் குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லி தகவல் சொல்லிட்டேன். அதனால நீ எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியா இரு. அப்படியே உன் கையால எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடு. சரிங்க ஐயா.